அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். இப்ப வந்து சாப்பிடவா? வத்தல குண்டு வெத்தலைய மடி நிறைய சுமந்து வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் மணிக்கணக்கா இடிச்சு கொடுத்தேன். அப்பவே நாக்கு சவக்கலன்னு உட்கார்ந்துருக்காக. நீ இழுப்ப பூ இடிச்சு கொடுத்தா சவுந்தரவா போகுது. இப்ப என்னக்கா, உன் மகனுக்கு துளசியை கட்டி கொடுக்கணும், அவ்வளவுதானே? பேசிக்கலாம். என்ன மாப்பிள, உங்க அக்காவை சரி கட்டி சாப்பிட வைக்கிறதுக்காக இத்த தண்டி போய் சொல்ற? பொய் சொல்ல மாமா, உண்மையை தான் சொல்றேன். நல்ல நாளா பாருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏய், என்னடா பேசுற? அவங்க தான் ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறாங்கண்ணா. டேய், அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறாத. அவசரப்பட்டு பேசலண்ணே, நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். நீ துளசியை பிரிஞ்சு இத்தனை வருஷம் பட்ட வேதனைய கூடவே இருந்து பார்த்த வேணாம். போதும், நம்ம துளசி ஒரு 4-5 வருஷம் வீட்டில் வச்சிருந்துட்டு எவனுக்கு காய்ச்சி ஒருத்தர் கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்க, புருஷன் கூடவே போயிட போறா. இதே மலர்காம அவனுக்கு கட்டி கொடுத்தோன்னா அவன் வீட்டோட மாப்பிளையா இருக்க போறான். நீ காலம் போறவன் துளசி கூட இருக்கலானே, யோசிச்சு சொல்லு. தம்பி சொல்றது சரிதானே. ஓ மகளை தான் உன் கூட வச்சு கொஞ்சி வளர்க்க முடியல. அவளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டோம்னா பேரன் பேத்தியை வச்சு நீ கொஞ்சலாம்ல. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா துளசியை கேட்காம எப்படி முடிவு பண்றது? அவன் என்னென்ன கேட்டுக்கிட்டு, துளசி நான் வளர்த்த பிள்ளை, அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இங்க இருக்க நீ பரசம்போட ஏற்பாடு பண்ணு, எங்களுக்கெல்லாம் ஜம்மதன். நீ சொன்னா மட்டும் போதுமா? அண்ணன் என்னமோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. டேய், இது என்ன சட்டு புட்டு எடுக்கிற முடிவா? எல்லாம் காலைல பேசிக்கலாம். முதல்ல போய் சாப்பிடு. டேய், அதுக்கு சோத்த போடு. என்னடா? கொஞ்சம் இரு. அண்ணே, சரிக்கா, சாப்பிடவா? கோயில்ல இருந்து இன்னும் இவன் வரலையா? குமரேசா, நேரம் காலம் தெரியாம என்ன பண்றான்? சீக்கிரம் வர வேண்டாம். இளவரசி, இளவரசி, எது கதவு சாத்தின? இளவரசி, யோ யோ, என்ன 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 பண்ற நீ உள்ள? ஐனாரே, என்னது? எதுக்காக உள்ள இருக்க? யோ, வெளிய வாடா. டேய், வெளிய வாடா சொல்றேன். ஐயோ, யாரும் இல்லையா? கதவு தர, கதவு தர. எதுக்கு இப்படி செய்யற நீ? ஐயோ, கதவு தரடா. என்ன இப்படி பண்ண நாயே? என்ன ஒரு 5 நிமிஷம் உள்ள இருந்ததுக்கே கத்துற பதற? டேய், உன்ன உன் மவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே பூந்து எங்க அண்ணன் பொண்ணைய கண்ண முன்னாடியே கட்டி பிடிப்பான். என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணை இனி அவன் பார்க்க கூடாது. நீதி பார்த்தான் இப்படி சும்மா உட்காந்துட்டு போக மாட்டேன். இளவரசி, என்னமா ஆச்சு? சொல்லுமா. ஏய், போய் மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூலுக்கு போ. நான்
கேக்குறல்ல ஏன் அழற சொல்லுமா இளவரசி ஏம்மா அழுகுறா நீயும் நம்ம ஏதோ பத்தி பேசுற நான் இல்லடா நீதான் என்னமோ மாதிரி நடந்துக்கிற ராத்திரியில எங்கட போயிருந்த இதெல்லாம் என்னடா இல்லம்மா தப்பு செய்யறவன் தானே தயங்குவான் சொல்லு இல்லம்மா அப்போ அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஏதோ அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கேல்ல ஆ? என்னடா அம்மா ஏன் பயத்துல தானே பிறந்த என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க தெரியுமா இல்லம்மா அவர் யாரு அவ்வளவு பெரிய மனுஷன் அவர் வீட்டுக்குள்ளேயே போய் அவருடைய பொடிய அசிங்கமா இருக்குடா வெட்கமா இருக்குடா அவங்க எங்க நம்ம எங்க டேய் கோழி விக்கிற நீ கூட பின்றவளையோ கூலி வேலை செய்யறவள தானே காதலிச்சிருக்கணும் அந்த வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு என்னம்மா நீ எப்படி பேசுற நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு இப்ப தெரியாது பாபா அந்த வீட்டு பொண்ணு இப்ப தெரிஞ்சிருச்சுல இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது மறந்துடு ஆ? மறந்துடு அம்மா சொல்றேன்ல உசுர அவ உசுறு விட்டுவாள் அவ உசுறு அப்ப நாங்க அம்மா அம்மா என்னமா அது பாடி அம்மா அவனுக்கு நம்ம தேவையில்லடி அம்மா 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 என்னம்மா நீ என்னம்மா பண்ற ஏமா தங்கச்சியை வேற நீங்களாம் நான் பார்க்கலமா இனிமே அந்த பொண்ணை நான் பார்க்கலமா அண்ணே இப்படி யோசிச்சிட்டே இருந்தா எப்படிண்ணே அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒரு நல்ல பதிலா சொல்லு எனக்கு சம்மதம் நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்துருங்க அண்ணே பின்ன என்னக்கா நல்ல நாள் பார்த்ததும் நிச்சயதார்த்தம் அடுத்த நாளைக்கு கல்யாணம் போய் ஏற்பாடுகளை பண்ணேன் சந்தோஷம் தானே மாமா ரொம்ப சந்தோஷம்டா அப்ப நாங்க கிளம்புறோம்